Hi all, welcome to my channel. இன்னைக்கு நாம் பார்க்க போறது Day 5 SQL MCQ. So question என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, which query is correct for giving the average age of a person in decimal? ஓகே, ஒரு ஏஜ் அப்படிங்கிற காலம் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டெசிமல்ல வரணும். அதுக்கு எது கரெக்டான query அப்படிங்கிறதா கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா, select cast of average of age as decimal 10,0 from the person table. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப்பை மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து கேஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுவோம். அப்பதான் வந்து ஒரு டேட்டா டைப்ல இருக்கிறது இன்னொரு டேட்டா டைப் மாற்ற முடியும். அப்போ இது வந்து என்னவா வேணா இருந்திருக்கலாம். ஒருவேளை இன்டிஜரா இருந்திருக்கலாம், இல்ல நம்பரா இருந்திருக்கலாம். அதை வந்து டெசிமலா மாத்துறாங்க. ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் ஆஸ் டெசிமல் 10,0 அப்படின்னு மாத்துறாங்க. நான் இதோட டெசிமலுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 10னா என்ன, 0னா என்ன அப்படின்ட்டு. ஸோ வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் பின்னாடி சொல்றேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் செலக்ட் ரவுண்ட் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் ஃப்ரம் பர்சன். இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் கண்டுபிடிச்சு அதை வந்து ரவுண்ட் பண்ணா அது டெசிமல் ஃபார்மேட்ல இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்டா, போத் ஏ அண்ட் பி. இல்ல டி ஆப்ஷன் எதுவுமே இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். லெட்ஸ் கோ டு எக்ஸிகியூஷன் பார்ட். ஒன் செகண்ட். ஓகே. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஏஜஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளே கிரியேட் பண்ணிட்டேன். அங்க பார்த்தீங்கன்னா, பெர்சன் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து ஏஜஸ் அப்படிங்கிறத நான் சும்மா சாம்பிளுக்கு கிரியேட் பண்ணேன். இதுல வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க டிஸ்கிரிப்ஷன் டிஇஎஸ்சி ஏஜஸ் அப்படிங்கும்போது அதோட அந்த டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் வந்துரும். ஓகேங்களா? அதுல வந்துட்டு காலம் வந்து ஏஜ் அப்படின்னு வச்சிருக்கேன். தென் அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நம்பர், அதோட லென்த் 22. ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் ஃப்ரம் ஏஜஸ் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா 64.75 அப்படின்னு வருது. இது ஆல்ரெடி டெசிமல் ஃபார்மேட்ல வருது. பட் நமக்கு குடுத்த ஆப்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்க? ரவுண்ட் பண்ணா டெசிமல் வேல்யூல வருமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி தான் குடுத்திருந்தாங்க. ஸோ சேம் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ரவுண்ட் யூஸ் பண்ணா என்ன நடக்கும்? 5க்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து ஹோல் நம்பரா கன்வெர்ட் ஆயிக்கும். கரெக்ட்டுங்களா? ஆல்ரெடி என்ன இருந்துச்சு? ஓகே. ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 64.75 இருக்கு. பட் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் யூஸ் பண்ணும்போது அது 64.7 அப்படிங்கிறது 5க்கு மேல இருக்கு. அப்போ வந்து 65 அப்படின்னு மாறிடுது. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. ஓகேங்களா? செலக்ட் ரவுண்ட் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் ராங். ஏன் அப்படின்னா இது வந்து டெசிமல் ஃபார்மேட்ல இல்ல. ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. இத வச்சு டெசிமல் ஃபார்மேட்ல வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வராது. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது 64.75 அப்படின்னு வந்திருக்கும். பட் நீங்க என்ன பண்றீங்க? அத வந்து டெசிமல் டேட்டா டைப் மாத்துறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த காஸ்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி டெசிமல் டேட்டா டைப் மாத்திட்டு 10,0 அப்படின்னு வச்சிருக்கீங்க. அப்போ 0 அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், அந்த வீடியோல பழைய வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, டெசிமல் டேட்டா டைப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ப்ரெசிஷன்னா என்ன, ஸ்கேல்னா என்ன அப்படின்ட்டு. வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அப்போ இதுல 10 அப்படிங்கிறது ப்ரெசிஷன், 0 அப்படிங்கிறது ஸ்கேல். அதாவது ஸ்கேல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 78.90 அப்படின்னு இருக்கு. இப்போ டெசிமலுக்கு அப்புறம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு? 2. அதோட கவுண்ட் தான் வந்து இந்த 0. அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்க? டெசிமலுக்கு பின்னாடி எதுவுமே இல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன வரும்? அதுவும் ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கும். ஓகேங்களா? டெசிமலே வராது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இதையும் நம்ம ரன் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஃபுல்லா ஹோல் நம்பர் தான் வரும். 65 தான் திரும்பி வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் புரியும் அப்படின்னா, இங்க வந்து நான் 1 குடுக்குறேன். அப்போ டெசிமலுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருக்கும். புரிஞ்சுங்களா? 64.8 அப்படின்னு வருது. பட் அவங்க என்ன ஆப்ஷன்ல குடுத்துருந்தாங்க? 10,0 அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஹோல் நம்பரா தான் வரும். 64.5 அப்படின்ட்டு வரும். சாரி 65 அப்படின்ட்டு வரும். இப்போ பேக் டு கொஸ்டின். ஓகே. நம்ம வந்து இது பார்த்தோம். ரவுண்ட் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் ஃப்ரம் பெர்சன் அப்படிங்கும்போது, ஆவரேஜ் ஆஃப் ஏஜே டெசிமல்ல இருந்துச்சு. நம்மளோட டேபிள் படி. பட் ரவுண்ட் பண்ணும்போது அது என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோல் நம்பரா தான் இருந்துச்சு. அப்ப இந்த ஆப்ஷன் ராங் அப்படின்னு நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட்
ஆவரேஜ் ஆஃப் ஏஜை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது அது ஒரு டேட்டா டைப்ல இருந்திருக்கு. நம்பர் இல்ல இன்டிஜர் டேட்டா டைப் இருந்துச்சு அப்படின்னா, அத டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்றோம் காஸ்ட் மூலியமா. பட் நம்ம வந்து இங்க 10,0 அப்படின்னு குடுத்தனால டெசிமலுக்கு அப்புறம் எதுவுமே வராது. இந்த 0 அப்படிங்கிறது ஸ்கேல். ஸ்கேல் அப்படிங்கும்போது டெசிமலுக்கு அப்புறம் எந்த வேல்யூ இருக்காது. அதனால இதுவும் எகைன் ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கும். டெசிமல் வேல்யூவா இருக்காது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.